சகோதர சகோதரரை நாம் விழித்திருக்க வேண்டும். We should wake up from our spiritual sleep if we are sleeping. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் அல்ல, நல்லா கிறிஸ்துவுக்குள் அனலாக இருக்கணும். இன்றைய காலையில் வேதத்தை நான் வாசித்த போது தாவீது எழுதின சங்கீதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். வாசின்னு எனக்குள்ள ஒரு சத்தம் உண்டானதுனால வாசிக்க ஆரம்பித்தேன். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். இந்த பகுதி இந்த இன்றைய காலையில் என்னோடு ஆண்டவர் பேசின வசனமாக இருந்தது. உலகத்தில் இன்னைக்கு உள்ள போராட்டம் பயங்கரமாக, எப்படி இந்த மக்களை காக்க முடியும் என்று எல்லா மெடிக்கல் சயின்டிஸ்ட், மெடிக்கல் கவர்மெண்ட், பணம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ஆயினும் மக்கள் காப்பாற்றப்படணும், திரும்ப இது வரக்கூடாது என்ற சிந்தனையிலே ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதையும் தங்கள் பணங்களை கொடுப்பதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் சபையானது கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே எது வரைக்கும். ஸோ இந்த சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு பயங்கரமான உயிருக்கு பயந்து அநேக நேரங்களில் தாவீது ஓடி இருக்கிறார். உயிர் போயிருமோ, ஒரு பெரிய ராஜா, அவருடைய சொந்த ராஜாவே அவரை துரத்துகிற அளவுக்கு, அவரை கொல்லணும்னு விரும்புகிற அளவுக்கு அவருக்கு போராட்டம் இருந்தது. அவர் நல்ல மனுஷன், ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? அவரை ஒரு நாயை துரத்துற மாதிரி அவர் துரத்துறாரு. ஆகிலும் அவர் சரணடைந்த இடம் என்னன்னா கடவுளண்டை தான் அவர் சரணடைந்தார். தொடர்ந்து இந்த உலகத்தை பற்றி கொள்ளணும், ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளணும் என்ற ஆசை அவருக்கு இருக்கல. ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை தான் இன்னைக்கு நான் பேசுகிறேன். வாசிப்போம். சங்கீதம் 17:15. நானும், இன்றைக்கு எல்லாரும் நம்ம சொல்லணும், நானும். உலக மக்கள், உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் இந்த சரீரத்தை பாதிக்கின்ற இந்த கிருமியை குறித்து பயத்தோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட எனது தங்கையினுடைய மகன் டாக்டர், மாமா வெளியே போகாதீங்க, இந்த 2 வாரத்தில் எல்லாம் சரியானு சொல்கிறாங்க, வெளியே போகாதீங்க, மாஸ்க் போடாமல் போகாதீங்க, unnecessarily don't go out, வீட்டுக்குள்ளே இருங்க, பாதுகாப்பாக இருங்க. அப்படியே வெளியே போகணுன்னா மாஸ்க் மாத்திரம் இல்லை, டெம்பரரி ஹேண்ட் க்ளவுஸ் இருக்குது, வாங்கிங்க, அதை போட்டு போங்க. வெளியே போனீங்கன்னா முகத்துக்கு உங்கள் கையை கொண்டே போகாதீங்க. வீட்டில் வந்தோன்னா கையை கழுவுங்க. இஸ் கிவிங் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். டாக்டர் இஸ் டெல்லிங். பட் இந்த மத்தியில் நமக்கு நல்லா தெரியுது, பாதுகாப்பாக இருந்தவங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்தவங்களுக்குள்ளும் இந்த கருவி உள்ளே போயிருக்குது. கவனமாக நாம் இருக்க வேண்டிய காரியங்கள் நாம் உலக பிரகாரமான நம்ம அறிவு சார்ந்த நம்ம பாதுகாப்பை எடுக்க வேணாம்னு நான் சொல்லலை, எடுக்கணும். ஆனால் அதே நேரத்தில் நானும் நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. இந்த நம்பிக்கை ஒரு நாளும் விடக்கூடாது. 3 காரியங்களை அவர் சொல்றார். I will behold thy face in righteousness. நீதியில், அவருடைய முதல் வார்த்தை நீதி. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். இது முக்கியமாக இன்றைக்கு சபைக்குள்ளே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு உணர்வாக இருக்கிறது. நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். எனக்கு உம்முடைய நீதி வேணும்,
righteousness is most important to see God. Righteousness, நீதி. ஏன்னா நாம் அவருடைய முகத்தை தரிசிப்பேன், அவருடைய முகத்தை நான் பார்ப்பேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு அல்லது ரட்சிக்கப்பட்ட நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் விழிக்கும் போது, அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தவான்களுக்கு மரணம் அல்ல, பரிசுத்தவான்களுக்கு ஒரு 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 என்னது, நித்திரை தான் ஆண்டவர் கொடுக்கிறார். நித்திரை அடைந்திருக்கிறார், அவன் நித்திரையில் இருக்கிறான் ஆண்டவர் சொல்றார். நான் விழிக்கும் போது நமக்கு ஒரு விழிப்பு உண்டு. அந்த விழிக்கும் போது அவருடைய சாயல்னாலே நாம் திருப்தி ஆகணும். ஸோ ஐ வில் அவேக், நான் விழிப்பேன். அதே நேரத்தில் I will be, I shall be satisfied when I awake with thy likeness. So we have a satisfaction in our life, eternal life, in our spiritual life. And the spiritual life என்ன சொல்லுது? நமக்கு நித்திய வாழ்வு உண்டு. நாம் தேவனை தரிசிக்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். ஏன்னா நாங்களோ நீங்களோ நானோ நீங்களோ நீதியில் நம்மை தெரிந்து கொண்ட, நம்மை அழைத்த, நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை ரட்சித்த, நமது பாவங்களை மன்னித்த, நமது பாவங்களுக்கு பரிகாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் முகம், அதை நான் தரிசிப்பேன். அல்லேலூயா, அதை நான் தரிசிப்பேன். இயேசுவின் முகத்தை நான் தரிசிப்பேன். இந்த வாஞ்சை இந்த நாட்களிலே அதிகமாக நமக்கு இருக்கணும். இந்த வாஞ்சை நமக்குள்ள அதிகமாக இந்த நாளிலே இருக்கணும். நாம் இந்த உலகத்திலே வாழ்வதின் நோக்கம் நமது நீதி பெருகணும், நமது நீதி பெருகணும். அவர் சாயல் நமக்குள்ளே வரணும், அதிலே திருப்தியாக இருக்கணும். ஒரு நாளிலே முற்று முடிய அவரை போலவே நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்று I will behold thy face in righteousness, I will awake, I shall be satisfied. இந்த மூன்று காரியங்களை தாவீது விரும்பினார், அதை அறிக்கையிட்டார். So all these expectation of his life is possible by righteousness. நீதியினாலேயே இவைகள் சாத்தியமாக நடக்கின்றது. Righteousness is the most important to see God. நீதி நமக்கு வேணும். We know பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இருதயத்திலே பரிசுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இருதய பரிசுத்தத்தை நாடுகிற பிள்ளைகளாக இந்த காலங்களிலே வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு it is not the kingdom of this world that we should seek, but we should seek the kingdom of God. And also we have to seek its righteousness. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் நீதியையும் நாம் தேட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். So more we have to see that now. The situations are so, and we should understand நம்முடைய ரட்சிப்பு, அந்த கடைசி ரட்சிப்பு வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நன்றாக நாம் அறிந்து, அனலுமின்றி குளிலுமின்றி வெதுவெதுப்பானவர்களாக அல்ல, நல்ல தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நல்ல வைராக்கியமாக நல்ல சூடாக நாம் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய நோக்கமெல்லாம் I will behold his face in righteousness. இந்த உலகத்தில் நமக்கு தேவைகள் அதிகம் உண்டு. நாம் உலகத்தில் தான் வாழ்றோம். இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு வேணும், நமக்கு பாதுகாப்பு வேணும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நடக்கின்ற காரியங்கள் எங்கே கொண்டு போய் விடுமோ எனக்கு தெரியாது, நமக்கு தெரியல. பிரச்சனை மிகுந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்னும் நிறைய பிரச்சனைகளை குறித்து நமக்கு அதிகமாக தெரியல.
we are looking at the primary problem, but secondary problem நிறைய இருக்கு. எத்தனை பேருடைய குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கோ, எத்தனை பேருடைய குடும்பங்களில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கோ நமக்கு தெரியல. we do not know. ஆனாலும் இன்றைக்கு சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழணும், உலகத்தில் நல்லா இருக்கணும், உலகத்தில் நாம் சுகமாய் வாழணும் என்று இருப்பது என்று எண்ணுவது தப்பல்ல. ஆனால் ஒன்று தப்பு, கவலைப்படுவது தப்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஆகையால் நாம் தேடுறது அவருடைய முகத்தை தேடுவோம், ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். 32ஆம் வசனத்தில், மத்தேயு 6:32ஆம் வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இப்போ நாம் ஞானிகள், தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஞானிகள், நம்மை ஞானவான்களாக இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். சாலோமின் ஞானத்தை விட பெரியவராகிய இயேசு கிறிஸ்து சாலோமனிலும் பெரியவர், சாலோமனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், சாலோமனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் ஞானவான்களாக இருக்கிறோம். ஸோ நாம் நாடி தேட வேண்டியது என்ன? உலகத்தின் காரியங்களை அல்ல. உலகத்தின் காரியங்களை நாடி தேடும் போது நாம் அஞ்ஞானிகள் ஆகிறோம். நாம் தேட வேண்டிய ஒன்று உண்டு. 33ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது, primarily seek first, seek first. எந்த நேரத்திலும் எப்பொழுதும் முதலாவது பிரைமரி priority என்ன? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும், இந்த உலக ராஜ்ய மக்கள் அநீதி, அதாவது இந்த மக்கள் எப்படி இருக்காங்க? அஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அஞ்ஞானிகள் மத்தியில் நாம் வாழுகிறோம். அஞ்ஞானிகள் நிறைய காரியங்களை பேசுவாங்க, அவங்க செய்வாங்க. ஆனால் நாம் ஞானிகள், நமக்கு தேவை தேவனுடைய ராஜ்யம். நமக்கு தேட வேண்டிய காரியம் தேவனுடைய ராஜ்யம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஜெபத்தில் நாம் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு காரியம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவ ராஜ்யம், the kingdom of heaven, பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கணும். பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருக்கணும். நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் இருக்கணும். உலகத்தில் இருக்கும் போது நல்லா நமக்கு தெரியணும், உலக ராஜ்யம் நம்முடைய ராஜ்யம் அல்ல. we are residing here temporarily for certain cause, for certain reason. God has destined for us to live for His purpose. அவருடைய நோக்கத்துக்காக, அவருடைய பிரியத்துக்காக நம்மை தெரிந்து கொண்டு உடனே நம்மை பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் நாம் பரிபூரணப்படவும், அன்பிலே பரிபூரணப்படவும், பரிசுத்தத்திலே பரிபூரணப்படவும், அதே நேரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும், அவருடைய நீதியை தேடவும், அதே நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும், மற்றவர்களுக்கு வெளிச்சமாக, அந்த அஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை போதிக்கிற ஞானவான்களாக வெளிச்சமாக நாம் இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது இருதயத்தை சுத்திகரியுங்கள். முதலாவது தேவ வார்த்தையை தேடுங்கள். முதலாவது தேவனை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இயேசுவே, கர்த்தரே, ராஜரே என்று அவரை அழையுங்களுடைய அவருடைய வார்த்தைகள் நமக்கு வாழ்வை கொடுக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் நமக்கு பிராமிஸை கொடுத்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு
கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு நமக்கு தேவையான பாதுகாப்பு, இன்றைக்கு நமக்கு தேவையான நல்ல உணவு, அதே நேரத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து நோய்களை நம்மை விட்டு விலக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை நாம் தேடுவோம், அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். அப்பொழுது இவைகளெல்லாம் கூட தேவனாலே கொடுக்கப்படுவதை அற்புதமாக நாம் அனுபவிப்போம். சகோதர சகோதரி, நிறைய கவலைகள், கஷ்டங்கள், காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைந்து விடக்கூடாது என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். This is the commandment of God. தேவனை தேடுகிற உங்களுக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும், அவருடைய நீதியை தேடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற கட்டளை என்னவென்றால், ஆகையால் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுதான், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க, நாளைக்காக கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையும் அதை அற்புதமாக நமக்கு கிடைக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கவலைப்பட வேண்டியது நாம் எதை தேடுறோம், அஞ்ஞானிகளா அல்லது ஞானிகளா? அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடாது என்பதே என்னுடைய விருப்பம், என்னுடைய பிள்ளை. கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், இந்த கிறிஸ்துவன் எழுந்துட்ட அனுபவம் நமக்கு இருக்கிறது. அது எங்கே கிடைக்கின்றது என்றால், நாம் ஞான ஸ்நானம் எடுக்கும் போது கிடைக்கின்றது. நாம் மனம் திரும்பி, ஆண்டவரே என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உம்மோடு மரித்து உம்மோடு உயிர்த்தல எனக்கு கிருபை தாங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய கூட எழுந்ததுண்டானால் நாம் உயிரோடு இருக்கிறோம், நாம் மரித்தவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னாரு, சீசரை பார்த்து ஒரு சீசன் சொன்னா, நாங்கள் மரித்தோர் அடக்கம் பண்ணணும். அவர் சொன்னாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்ன பின்பற்றி வா, உனக்குள்ள ஜீவன் இருக்கு. சோ கிறிஸ்துவனை எழுந்தவர்களுக்கு ஜீவன் உண்டு. ஆக கிறிஸ்து தேவனுடைய இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். இன்னும் குறிப்பாக 2ஆம் வசனத்துல, கொலோசியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. பூமியில் உள்ளவைகளில் என்ன மேன்மையான காரியங்கள் இருந்தாலும் அதை தேடாதீங்க, மேலானவைகளையே நாடுங்க. பூமியில என்னென்ன நமக்கு தேவையோ அதை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பாதுகாப்பை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், பரிசுத்தத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், வெளிச்சத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எழும்பு, வெளிச்சம் வந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தூங்குகிற சீயோனே, தூக்கத்தை விட்டு எழும்பு. நல்ல ஆவிக்குரிய தூக்கம் நமக்கு இருக்கக்கூடாது, சோர்வு நமக்கு இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நம்பிக்கை வேணும், மேலானவைகள் நமக்கு உண்டு என்பதை அறியணும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். Set your affection on things above, not on things on the earth. Let not have any affection on the things here in this world. Let us determine it. எந்த ஒரு அஃபெக்ஷனும் எது மேலேயும் நம்ம வைக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய கிருபையினாலே அநேகர் மரிக்கும் தருவாய் இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற சூழ்நிலை எனக்கு உண்டாயிருக்கிறது. கையை விரிச்சுட்டு போவாங்க, எல்லாம் கையை விரிச்சுட்டு போவாங்க, ஒன்றும் இல்லை பத்தி. ஸோ இந்த உலகத்திலிருந்து எதையும் நாம் கொண்டு போக முடியாது. கொஞ்ச காலம் உலகத்தில் நாம் வாழுகிறோம். அந்த கொஞ்ச காலத்தில் நமக்கு தேவை தேவராட்சியம், தேவனுடைய நீதி. நாம் நாட வேண்டியவைகள் மேலானவைகள். We should set our affection
not on the things of the earth but on the things above. 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து அவர் எழுதுகிறார், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஸோ உயிரோடு இருக்கிற கொலோசிய சபைக்கு அவர் எழுதுறாரு, நீங்க மரிச்சிட்டீங்க, நீங்க மரிச்சிட்டீங்க. நாம் இந்த உலகத்துக்கு மரித்திருக்கிறோம், பாவத்துக்கு மரித்திருக்கிறோம், நம்முடைய ஜீவன். ஆகவே உங்கள் ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. எவ்வளவு சந்தோஷம்! Your life is in with Christ in God. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய லைஃப், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவனுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இது சத்தியம், இது சத்தியம். ஆக ஆண்டவருக்குள்ளே நம்முடைய ஜீவன் இருக்கிறதுனாலே எதை குறிச்சும் நமக்கு கவலை வேணாம், பயமும் வேணாம். நம்முடைய ஜீவன் தேவனுக்குள்ளே இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்துவனுடனே அவரோடு கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவன் யார்? கிறிஸ்து. ஜீவன் கிறிஸ்துவனுடனே இருக்கிறது. அந்த அப்ப என்னாச்சு? ஜீவனாகிய கிறிஸ்து, நமக்கு உயிர் கொடுத்த, நமக்கு ஜீவனாயிருக்கிற கிறிஸ்து ஒரு நாளிலே வெளிப்பட போகிறார். இப்பொழுது நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் அவர் வெளிப்பட போவது வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை நமக்கு அறிவிக்கிறது. ஆகவே நீங்களும் நாமும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இது சத்தியம், இது உண்மை. தேவனோடு கூட மகிமையிலே வெளிப்படும் நாள் சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. இது எதிர்பார்ப்பு சொல்ற. ஆகையால் உபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இது நாம செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு தீனி போடுறதுக்கு நம்ம வேலை இல்லை, இதை அழித்து போடுவது நம்முடைய வேலை. நம்முடைய அவயவங்கள்ல இது நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கு. கவனம், இவைகளை குறித்த ஒரு கவனம் நமக்கு வேணும். இந்த கடைசி காலத்துல நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோட பிதாவுக்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதை நம்ம மறக்க வேண்டாம். நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். நம்மை அழைத்து கொண்டு போக, மகிமையிலே நம்மை வெளிப்படுத்த, மகிமையிலே அவரோடு கூட நம்மை வைக்க அவர் வருவதற்கு சந்தோஷமாக இருக்கிறார். பிதாவும் தான் அந்த வேலையை அறிவார். ஒரு சனப்பொழுதிலே காரியங்கள் எல்லாம் மாறிப்போம். ஆகவே இன்றைக்கு வாழுகிற நாம் இப்படிப்பட்ட காரியங்களை, உபசாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது எல்லாரும் பாவிகளாக தான் இருந்தாங்க. ஆனா சிலவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, தாங்க நீதிமான்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய நீதி எல்லாம் தேவ சமூகத்திலே அழுக்கான கந்தையாக இருக்கிறது. சுய நீதி. இந்த சுய நீதியை உடையவர்கள் ஒரு நாளும் மனம் திரும்ப மாட்டாங்க. இந்த சுய நீதி இது போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களை ஆண்டவரும் பார்க்க மாட்டார், ஆண்டவரும் அழைக்க மாட்டார். லூக்கா 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இயேசு சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் நெருங்க நெருங்க நெருங்க, அந்த பிரகாசமான ஒளியிடத்திலே நாம் போக போக, நம்முடைய நீதியிலே குறைவை நாம் அறிய அறிய, ஆண்டவரே நாம் மனம் திரும்பி இன்னும் எனக்கு நீதி வேண்டும் என்று நீதியின் மேலே பசி தாகம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் மேலே பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்.
ஸோ மனம் திரும்புகிறவர்களை தேவன் அழைக்க வந்தார். 2 கிரியைகளை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் 2 கிரியைகள் உண்டு. அநியாயத்தின் கிரியைகள், அசுத்த கிரியைகள், நீதியின் கிரியைகள், பரிசுத்தம் உள்ள கிரியைகள். 2 விதமான கிரியைகளை நாம் பார்க்கிறோம். நாம் நீதி உள்ளவர்களாக இன்னும் நீதி செய்யவும், பரிசுத்தம் உள்ளவர்களாக இன்னும் பரிசுத்தமாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரெவலேஷன், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன வார்த்தை, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், ஆனால் நீதி உள்ள என்னும் நீதி செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும், பரிசுத்தமாகட்டும். If he is unjust, let him be unjust still, and he which is filthy, let him be filthy still. He that is righteous, let him be righteous still. He that is holy, let him be holy still. இன்றைக்கு நீதியின் பெருக்கம், நீதியின் கிரியைகளின் பெருக்கம், பரிசுத்தத்தின் பெருக்கம் நமக்கு தேவை. We need righteousness. We need more of righteous deed. அவருடைய கிரியைகள், நீதியின் கிரியைகள் நமக்கு வேணும். அவருடைய பரிசுத்தம் நமக்கு வேணும். அவர் சொன்னார், அவர் பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். தேவனுடைய ராஜ்யம் நீதியின் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்த ராஜ்யம். ஸோ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிறவர்கள் இன்னும் நீதி செய்வார்கள். அதை தேடுகிறவர்கள் பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்குள்ள இருக்கும். நமக்குள்ளும் இந்த காரியங்கள் இந்த நாளிலே கிரியை செய்யணும். ஏனென்றால் 12ஆம் வசனத்தில் ரெவலேஷன் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. பலன் கொடுக்க வருகிறார் கிரியைகளின்படி. ஸோ நம்முடைய கிரியைகள் நீதியுள்ள கிரியைகளாக இருக்கணும். அதே நேரத்தில் நமக்கு ஒரு விடுதலையையும் நமக்கு ஒரு மகிமையையும் கொடுக்கின்ற அதே நேரத்தில் அநியாயம் செய்கிறவர்கள், அசுத்தமாக இருக்கிறவர்களை தண்டிக்கவும் வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது. நம்முடைய கிரியைகள் நீதியின் கிரியைகள், நீதியின் கிரியைகள். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். நாம் நீதிமான்களாக, ஞானவான்களாக, பிரிக்கப்பட்டவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக, தேவ பிள்ளைகளாக நம்மை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். It is not by mere saying, but by giving His only begotten Son on the cross. Great sacrifice Jesus did to redeem you. அவருடைய மகிமையுள்ள ராஜ்யத்துக்குள்ளே, இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை அழைப்பதற்கு, அந்தகாரத்தினுடைய சக்தியிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்கு தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுக்கிறார். அறிந்து கொள்வோம், நீங்களும் நான் நீதி உள்ளவர்கள். இன்னும் நாம் நீதி செய்யணும், இன்னும் நாம் பரிசுத்தமாகணும். கொஞ்சம் கூட சரீரத்திலே அசுத்த கிரியைகள் உள்ளே நுழைந்து விடாத வண்ணமாக, எழும்பி விடாத வண்ணமாக சரீரத்தின் கிரியைகளை அழிக்கணும். சீக்கிரமாய் வருகிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் பழுதற்றதாக அவர் வரும்போது இருக்கணும். காத்துக்கொள்வோம், நம்மை சிந்தையை காத்துக்கொள்வோம், ஆவியை காத்துக்கொள்வோம், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்வோம், நம்முடைய சரீரத்தை காத்துக்கொள்வோம். நம்முடைய கண்கள் தெளிவாக தெரியட்டும். கண் இருட்டாயிடக்கூடாது. கண் பரலோகத்தை பார்க்கணும்,
பரலோகத்தை பார்க்க பார்க்க, மேலான காரியங்களை பார்க்க பார்க்க அது தெளிவு வரும். ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க பார்க்க அங்கே தெளிவு வரும். பயம் வராது. ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வரும். இந்த உலகத்தை பார்க்க பார்க்க பயம் வரும். நடக்க முடியாது. உலகத்துடைய காரியங்களை பார்க்க நம்மை தேவன் அளிக்கல. பரலோகத்தை பார்க்க, அந்த ஜெயத்தை பார்க்க, வெற்றியை பார்க்க, தேவ ராஜ்யத்தை பார்க்க, தேவனுடைய ராஜ்யத்திலே நீடித்த நாட்களாக இருப்பதை பார்க்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உலகத்திலும் 1000 வருடங்கள் அரசால தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சீக்கிரமாக வரப்போகிறார். தேவ ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட் இஸ் கோயிங் டு கம் சூன் இன் திஸ் வேர்ல்ட். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அதே நேரத்திலே அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. There is reward. There is reward. So இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை நாம் பார்ப்போம். நீதியுள்ள கிரியைகள். அநேகரை நீதிக்குள்ளாக மாற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். அநேகருக்கு ஒரு மனுஷனை நாம கர்த்தருக்குள்ள நம்ம கொண்டு வந்தால், மனம் திரும்புதலாக கொண்டு வந்தோமையானால் பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படும். பரிசுத்தமாக வாழ நமது குடும்பத்தை நாம் அழைக்கும் போது, பிள்ளைகளை அழைக்கும் போது நிச்சயமாகவே அந்த குடும்பத்தின் மீது அவர் சந்தோஷமாக இருப்பார். நீதி உள்ளவர் இன்னும் நீதி செய்யட்டும். நமது குடும்பங்களிலே நீதி பெருகட்டும். நமது குடும்பங்களிலே பரிசுத்தம் பெருகட்டும். நம்முடைய சபை மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பரிசுத்தம் பெருகட்டும். கர்த்தர் இதை விரும்புகிறார். நானும் விழிப்பேன். I will awake. நான் தூங்கிவிட மாட்டேன், நான் விழிப்பேன். எனக்கு ஒரு விழிப்பு உண்டு. என் வாழ்வு இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்வு அல்ல. என்னுடைய வாழ்வு தேவனோடு அது மறைந்திருக்கிறது. தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. பிதாவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. இயேசுவோட கூட I am preserved. So righteous will not die but go into sleep. One day the body will resurrect. This is what we read from the Bible. இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து உயிரோடு எழும்பினாரோ, மகிமை உள்ள சரீரத்திலே உயிரோடு எழும்பினாரோ அவ்வண்ணமாக சகோதர சகோதரர்களே, நீதியை தேடுகிற, நீதியை செய்கிற, பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தமாக்கப்படுகிற, பரிசுத்தமாகிற சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய சரீரம் மகிமையான சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை அவர் வரும்போது நாம் ஜீவனோடு இருப்போமே, ஆனால் மகிமையாக நம்முடைய சரீரம் மறுரூபமாகும். மகிமையாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மகிமையோடு எழுந்திருப்பார்கள். No more this world can hold them. No gravity can pull them back to this world. No sin can take them back to this world. They will become heavenly. பரலோகத்துக்கு, வானத்தை நோக்கி அவர்கள் எல்லாரும் தேவன் சமூகத்திலே, கிறிஸ்துவின் சமூகத்திலே போய் அவரோடு கூட நித்தியமாக வாழ்வார்கள் என்பது சத்தியம். இதை நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த மகிமையான பாக்கியத்தை நாம் விட்டுவிடவே கூடாது. இதற்காகவே இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார். பெரிய பலன் நமக்கு. So resurrections at Jesus' secret coming and resurrection at Jesus' public appearances are different resurrection. ரெண்டு உயிர்த்தெழுதலை, மெஜாரிட்டி உயிர்த்தெழுதலை இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது பரிசுத்தவான்களுடைய பாக்கியம் உள்ளவனுடைய உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்துவிலிருந்து பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுதல் ஒரு நாளே வரும்போது எல்லாரும் உயிரெழும்ப போறாங்க. அதே நேரத்தில் அந்த ரெண்டு சாட்சிகள் உயிரெழும்பும் போது இரத்த சாட்சிகள் எல்லாரும் உயிரெழும்புவார்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஸோ இரத்த சாட்சிகள் தேவனுக்காக மரித்தவர்கள், ஆண்டவருடைய மரித்தவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், தங்களை பூரணப்படுத்திக் கொண்டவர்கள், இவர்கள் எல்லாருடைய உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ரெவலேஷன் 25 நம்ம வாசிக்கிறோம். எகெயின் ஐம் டெல்லிங், வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்,
மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. ஆகவே அதுக்கு முன்னால் சொல்லப்பட்ட காரியம் இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். ஆக 6ஆம் வசனத்துல முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இதுல பங்கு பெறணும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. 2ஆம் மரணம்னு சொல்லும் போது வானமும் பூமியும் ஒழுந்து புதிய வானம் புதிய பூமி புதிய ஜெருசலேம் உண்டாகி அதுக்கு பின்னால நித்திய அக்கினி, அந்த அக்கினிக்குள்ளாக பாதாளமும் மரணமும் அதற்குள்ளாக தள்ளப்படும். அங்கே சாத்தானும் அவனுடைய தீர்க்க தரிசிகளும் அவனை பின்பற்றினவர்களும் அந்த அக்கிரம கிரியைகளே பெருகினவர்களும் அஞ்ஞானிகளும் அங்கே போய் சேருவார்கள். 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. அங்கே தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு நித்திய பிரிவினை உண்டாயிருக்கும். நித்தியமாக அங்கே அக்கினி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மை, கர்த்தர் சொல்லுகிறது. 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறுகிறவர்கள் 1000 வருஷம் அரசாளுவார்கள் இந்த உலகத்தில். So we are all praying, பரலோக ராஜ்யம் வரட்டும் ஆண்டவரே, thy kingdom come. So God will take the kingdom of this world and he will rule. அவருடைய ஆட்சியில இந்த பூமி எப்படி இருக்க போகிறது என்பதை 1000 வருஷம் அவர் நிரூபித்து காட்டுவார். அதுக்கு பின்னால பெரிய அழிவுண்டு. அதுக்கு பின்னால்தான் அந்த 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. 1000 வருஷம் ஆட்சியின் பின்பு அதுதான் இங்கே பார்த்தோம். மற்றவர்கள் ரெவலேஷன் 25 மற்றவர்கள் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். 20ஆம் அதிகாரம் ரெவலேஷன் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. பூமி போயிட்டு வானம் போயிட்டு, ஆனால் அவர் இருக்கிறாரு, சிங்காசனத்தில் அவர் இருக்கிறாரு. அதே நேரத்தில் 12ஆம் வசனத்தில் மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். இந்த மரித்தோர் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெற்றவங்க அல்ல, 2ஆம் உயிர்த்தெழுதல்ல வர்றவர்கள். மரித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நின்றேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்ப நிறைய புஸ்தகங்கள் திறக்கப்படுது. simultaneously judgment is being given just like that. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். இப்ப இந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்ட போது ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் புஸ்தகம் இருக்கு. ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கு. ஜீவ புஸ்தகம் முக்கியமான புஸ்தகம். ஜீவ புஸ்தகத்திலே தேவன் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்களை அங்கே பேர் எழுதுகிறார், எழுதி வச்சிருக்கிறார். யார் யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ எல்லாம் அங்கே பேர் எழுதி வச்சிருக்கிறார். 13ஆம் வசனத்தில் சமுத்திரமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். 15ஆம் வசனம், தீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. நல்லா பாருங்க,
ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஸோ ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரியும் அவங்க யாருன்னு தெரியும். 2 குரூப்பா பிரிக்க போறாரு. உயிர்த்தெழுந்த எல்லாருக்கும் ஒரு குரூப் அக்கினி கடலுக்குள்ள போக போகுது. இன்னொரு குரூப் ஜீவ புஸ்தகத்தில் அவர் நாமம் இருக்குது. அவங்க 1000 வருஷம் உயிரோடு எழும்பவில்லை. அவங்க தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாக போக போறாங்க. தாவீது சொன்னார் 3 காரியங்களை சொன்னார். நானும் 3ஆவதான காரியம் ஐ ஷால் பி சாட்டிஸ்ஃபைட். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்முடைய வாழ்க்கையிலே இறுதியிலே நமக்கு ஒரு சந்தோஷம் வேணும், திருப்தி வேணும். அவருடைய முகத்தை பார்க்கிறது தான் நமக்கு திருப்தி. இந்த உலகத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸுக்காக நிறைய காரியங்களை செய்கிறாங்க. They want to satisfy themselves. They want to satisfy their desires. They want to satisfy their lust. சரீர தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வாலிப பிள்ளைகளை கவனமாக கண்ணின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை எல்லாம் இருக்கு. பட் யூ ஆர் நாட் கால்ட் டு சாட்டிஸ்ஃபை தேம். நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். என்ன இருக்கணும்? எது இருக்கக்கூடாது என்பதை முதல்ல பார்ப்போம். பிலிப்பியன்ஸ் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். இது உலகத்தில் அப்பாற்பட்டவர்கள், உலகத்தில் உள்ள மக்களை பற்றி சொல்லல, பிலிப்பியன் சர்ச்சுக்கு உள்ளவர்களை தான் சொல்றார். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்களுக்கு சிலுவை தெரியும், ஆனால் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகையர் என்று உங்களுக்கு அநேக தானம் சொல்ற, இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? இவர்கள் நாமங்கள் எழுதப்பட்டது இப்பொழுது கிறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் அவங்க பிரகாசிச்சாங்க, இப்ப அவங்க வேறு மாதிரி நடக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு ஒரு காலத்துல அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு கிட்ட இருந்தாங்க, அதுக்கு நேசமா இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு பகைஞரா இருக்கிறாங்க. கண்ணீரோடு சொல்லுவேன். ஏன்னா அவர்களுடைய அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். கவனமாக இந்த வார்த்தை பரிசுத்தவான்களுக்கு, நமக்கு தெரிந்தவங்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நம்முடைய குடும்பத்தில் உள்ள தாய் தகப்பன், சகோதர சகோதரிகள், கூட பிறந்தவங்க, பிள்ளைகள், நம்முடைய மாமா மாமி, நம்முடைய நண்பர்கள், இவர்கள் அல்லது ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க இந்தக்குள்ள அடிக்கக்கூடாது. கண்ணீரோடு சொல்றாங்க. கண்ணீரோடு சொல்லுகிறேன், கண்ணீரோடு சொல்லுகிறேன். துக்ககரமான ஒரு காரியம். ஆண்டவரை அறிந்தவர்கள் சிலுவைக்கு புறம்பாக, சிலுவைக்கு பகைஞராக மாறுவது ஒரு கண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கும் போது, பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கும் போது, உலக பிரகாரமான வகைகளை சிந்திக்கும் போது பிசாசு உள்ள வந்துடுறான். பேதுரு பார்த்து சொன்னாரு, மனுஷன் சிந்திக்கிற ஒரு மாதிரி சிந்திக்கிற, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். தேவன் சிந்திக்கிற வண்ணமாக நாம் சிந்திக்கவே நாம் தேவனுக்குள்ளாக இருக்கிறோம். நல்லா பாருங்க, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நம்முடைய குடியிருப்போ சென்னையில் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ உலகத்தில் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ யுஎஸ்ஏல அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ ஸ்ரீலங்காவில் இல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. லண்டன்ல அல்ல, பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். Our conversation is in heaven. அங்கே இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Expecting. You look for Savior.
The Lord Jesus Christ, you and me is having a savior. நம்மை விடுவிக்க வல்ல, நம்மை ரட்சிக்க வல்ல தேவன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் வரப்போகிறார். அந்த வருகையை எதிர்பார்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்தபோது என்ன சொல்றாரு? 21ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ள தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இப்ப எதுக்கு? அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே. அப்ப என்ன பண்ண போகிறாரு? எல்லா வல்லமைகளையும் அவர் அடக்கி ஒடுக்கி இந்த உலகத்தை, அந்த சராசரத்தை முற்றிலுமாக அவருக்கு கீழ்ப்படுத்த கொள்ள போகிறார். அதே தேவன், அதே தேவன் நம்முடைய அற்பமான சரீரத்தை, அற்பமான சரீரம், அவர் வயல் பாடி, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த சரீரத்துக்கு எந்த ஆயுதத்தும், உலகத்தில் உள்ள எந்த ஆயுதமும் வாய்க்காது. இந்த சரீரத்தோட நாம இயேசுவோடு இந்த உலகத்தை ஆள நாம இறங்கி வரப்போகிறோம். No weapons, no virus, nothing can affect this body. This is a glorious body. அந்த சரீரத்தினுடைய பிசிக்கல் கெமிக்கல் கண்டிஷனை யாரும் தீர்மானிக்க முடியாது. அது சாலிடாக இருக்கும், மறுரூபப்படுத்துவார். இது சத்தியம். கொஞ்சம் சரீரத்தை தொட்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து சரீரத்தை தொட்டு பார்த்த யூதாவின் சரீரமும் மறுரூபப்படுத்தப்படும். எப்படிப்பட்ட சரீரமா? அவருடைய சரீரமா. தொட்டு பார்த்த நம்ம தோமா, அவருடைய சரீரமும் தோமாவுடைய சரீரமும் இந்த உலகத்தில் தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சரீரம் மறுரூபமாகும். அந்த சரீரம் உயிரோடு எழும்பும். எப்படிப்பாக எழும்பும்? இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பான மகிமை உள்ள சரீரத்துக்கு ஒப்பாக அந்த சரீரம் எழும்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக நாம செய்ய வேண்டிய வேலை இல்லை. அவர் செய்யற வேலையை சொல்லிட்டார். அதை செய்ய போறேன். This is what going to do. இதைத்தான் ஆண்டவர் ஒப்பா பண்ண போகிறார். நாம் என்ன செய்யணும்? அப்படி இருக்க ரெவலேஷன் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப புத்தியுள்ள ஆராதனை, புத்தி இல்லாத ஆராதனை என்னன்னா, சரீரத்தை பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதிப்பது புத்தியுள்ள ஆராதனை. சரீரத்திலே பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஆராதிப்பது அது புத்தி இல்லாத ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இரண்டாவதாக ரெவலேஷன் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்துல தானே வாழ்றோம், உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போயிடணும்னு அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நினைக்கல, பேதுரு நினைக்கல, பவுல் நினைக்கல, சேவா நினைக்கல, இயேசு கிறிஸ்து நினைக்கல, வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. மோசே நினைக்கல, யாக்கோபு நினைக்கல, ஆபிரகாம் நினைக்கல, பரிசுத்தவான்கள் நினைக்கல. நாமும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உள் மனசு ஒரு புதித மனசு. என்ன ஆண்டவர் சித்தம், என்ன ஆண்டவருக்கு பிரியம், என்ன நல்லா பகுத்தறிஞ்சு அறிய அறிய நமக்குள்ளே மறுரூபம் உண்டாகும். ஆக நாம் மறுரூபமாகணும். உலகத்துல கடைசியில அவர் மறுரூபப்படுத்துவார்.
தொடர்ந்து நம்மை மர்மமாய்க்கொண்டே போகும்போது தேவனை பார்க்கணும், என்னுடைய வருகையை எதிர்பார்க்கணும், அவருடைய முகத்தை தரிசிக்கணும், அவர் சாயலாக மாறுவதே என் திருப்தி, அதான் என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்பதை நாம் விரும்பணும். அதே நேரத்தில் நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கப்பட்டு பரிசுத்த ஆராதனை நாம் செய்ய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு புதிதாகின்ற காரியங்கள் இருக்கணும். தேவ பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியணும், அவருக்கு பிரியமானது என்னதென்று அறியணும், நன்மையானது என்னதென்று அறியணும். அந்த கிரியைகளிலே பெருகணும், மறுரூபமாகும். நாம் மறுரூபமாகும் தேவன் ஒரு நாளிலே சடுதியாக வந்து நம்மை மகிமையாக மறுரூபப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை நாம் அன்வைட் பண்ணி வீடியோவில் உங்களை தெரிகிற மாதிரி வைங்க, ஜெபிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, நிறைய பேர் உலகத்தில் உலக பிரகாரமான கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற இந்த வேளையிலே பரிசுத்தவான்களுக்காக நாங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற அதே நேரத்தில் நீர் வரும்போது பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் பாக்கியம் உள்ளவர்களாகவும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் நாங்கள் பங்கு கொள்வதற்கு ஒவ்வொருவருக்கும் ஏற்ற கிருபைகளை கிரியைகளை அதே நேரத்தில் ஆயத்தத்தை, ஒரே நோக்கம் நேரானவைகளை நோக்கி பார்க்கிற கண்களும் இருதயத்திலே புதிதாகின்ற மனதும் உண்டாகத்தக்கதாக உமக்குள்ளாக நாங்கள் பயப்படாமல் இயேசு கிறிஸ்துவோடு பிதாவுக்குள்ளே நாங்கள் ஒளிந்து கொள்ள நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக எப்பொழுதும் இருக்க, கலங்காது இருக்க, கவலைப்படாது இருக்க பரிசுத்த பிதாவை எங்களுக்கு கிருபையை கொடுங்க. தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கன்னு சொன்னீங்களே, நாங்களும் தேட, ஒவ்வொரு நாளும் தேட, தேவ ராஜ்யம் வரட்டும் என்று சொல்ல, இயேசுவே இறங்கி வாங்கன்னு நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல, நாங்களும் ஆயத்தமாக இருக்க, அநேகரை ஆயத்தப்படுத்த, ஒருவருக்கொரு புத்தி சொல்ல, ஒருவருக்கொரு ஜெபிக்க கர்த்தரை கிருபை செய்யும். எல்லா பயத்தையும் எடுத்து போடுவோம். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும், உலகம் கொடுக்கக்கூடாத சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தைரியத்தினாலும் வெளிச்சத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் அதை காத்துக்கொண்டாங்க. போக்கிலும் வரத்திலும் கூட பிள்ளைகளோடு கூட வருகை இருக்குமே. 100% எல்லாரும் இங்கே இந்த நேரத்தில் இந்த ஸ்க்ரீனில் இருக்க ஒவ்வொருவரும், சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த பிதாவே மக்களாக ஒளிந்து கொள்ள, மகிமையின் மேல் மகிமை அடைய, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, நீதியின் கிரியைகள் பெருக, இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மையானது என்ன, கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து, பூரண சித்தத்தை அறிந்து செயல்பட ஒருவருக்கும் கிருபை கொடுங்க. உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுங்க, தண்ணீரை அப்பத்தையும் ஆசீர்வதித்து கொடுங்க, எந்த கிருமியும் நான் அண்டாத வண்ணமாக பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய வேலி இருக்கட்டும், நடத்த வேலி இருக்கட்டும். சகோதரர்கள் சகோதரிகள், கூட பிறந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், கூட படித்தவங்க, சபை மக்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய, ஒவ்வொருவருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க, மாதிரியாக இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும். கண்கள் திறக்கப்படட்டும், காதுகள் திறக்கப்படட்டும். உடைய வார்த்தை எங்கள் இதயத்துக்குள்ளே ரீங்காரம் வரட்டும். உடைய நம்பிக்கை கர்த்தாவே நான் விழிக்கும் போது உடைய சாயலிலே நான் திருப்தி ஆவேன், உம்முடைய முகத்தை நான் தரிசிப்பேன். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தரை கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக குழந்தைகளை, சிறு பிள்ளைகளை, வயோதிகர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கணவன் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன். வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நாமும் மகிழ்ச்சிப்படுத்தலாம். இந்த கடைசி காலத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பை நாங்கள் செய்ய, சரீரத்திலே செய்ய வேண்டிய சுத்திகரிப்பை செய்ய, சிந்தையிலே செய்ய வேண்டிய சுத்திகரிப்பை செய்ய, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரை திரை அற்றதாக உடைய சமூகத்திலே காணப்பட, உடைய சமூகத்திலே காணப்பட எங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே எங்களை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்த தேவனே எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஜீவ புஸ்தகத்திலே ஒவ்வொருடைய பேரும் எழுதப்பட்டிருக்கிறதாக இருக்க நாங்கள் உண்மையிலே மரித்து ஜீவனோடு நாங்கள் காணப்பட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும்